வணக்கம். சாராவின் சமையலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா வெரைட்டி தோசை எப்படி சொல்றதுன்னு காட்ட போறோம். குழந்தைங்க அடம் முடிச்சுட்டே இருப்பாங்க, சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு வேண்டி இன்னைக்கு நம்ம வெரைட்டியா தோசை சொல்றதுன்னு எப்படி பார்க்கலாம். வாங்க சேனலுக்குள்ள போகலாம். வெரைட்டி தோசை தேவையான பொருளை நான் இப்போ காட்ட போறேன். ஒரு கேரட், அதை கேரட் நான் துருவி ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லி குட்டி குட்டியா நான் நறுக்கி வச்சிருக்கேன். அதே போல ஆனியன் ஒரு கப் நான் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இட்லி பொடி நான் வீட்லயே இது தயார் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அரைச்சி வச்சிருக்கேன். நீங்க இது வேணும்னா முன்னாடி என் சேனல்ல நான் இட்லி பொடி எப்படி செய்யலாம்னு சொல்லி நான் ரெசிபி போட்டிருக்கேன். நீங்க போய் அதை பார்த்துக்கோங்க. தோசைக்குள்ள வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம்னா கேரட் தோசை எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க. கல் காஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு ரொம்ப மெல்லிசா ரொம்ப ஹார்டா ஊற்ற வேண்டாம லிமிட்டா ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி குட்டி பரவலாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி இது மேலே நம்ம துருவி வச்சிருந்த இந்த கேரட்டை உதிரியா அப்படியே போட்டுவிடுங்க. விட்டு இதுக்கு மேலே லைட்டாக கொத்தமல்லி. நிறைய பேர் கொத்தமல்லி லைக் பண்ணி சாப்பிடவே மாட்டாங்க, குழந்தைங்க அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இது கொடுக்குறப்போ அவங்க நல்லா மென்று நல்லா டேஸ்டியாக நல்லா ஜூஸிங்காக சாப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தர் இப்போ நான் ஆயில் நான் ஊற்ற போகிறேன். ஒவ்வொருத்தர் நெய் ஊற்றுவாங்க. நெய்யும் ஊற்றிக்கலாம் நீங்கள் வேணும்னா. நான் ஆயில் ஊற்றி தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம போட்டாச்சு. அப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். நல்லா அது வெந்தன திருப்பி போடுங்க. ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நாம திருப்பி போடலாம். கேரட் தோசை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ஆனியன் தோசை எப்படி செய்யறதுன்னு நான் காட்ட போறேன். அதே போலதான் ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. லைட்டு ஒரு சுத்தல் விட்டு ஏற்கனவே வெட்டி வச்சிருக்க ஆனியனை நம்ம அழகாக அது மேலே தூவி விடுங்க. கேரட்டு அதில் நம்ம கம்மியாக தான் போட்டிருக்கோம். இது ஆனியன் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்களே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரெடி ஆயிடுச்சு. ஒன் சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு ஆனியன் தோசை ஊற்றுறப்போ நீங்கள் திருப்பும் போது அப்படியே உதிரியாக உதிரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாவு ஊற்றினா அடுத்த செகண்டே ஆனியன் நல்லா இது போட்டு அது மேலே ஆயில் விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த ஹீட்லேயே அந்த ஆனியனும் அந்த ஆயில் போய் மாவோட அட்டாச் ஆகிடும். இப்போ 2 செகண்ட் வேகட்டும். இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ திருப்பி போட போகிறேன். பாருங்க, என் ஆனியன் உதிரவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த தோசை நம்ம கொத்தமல்லி தோசை எப்படி செய்யறதுன்னு இப்போ நான் காட்ட போறேன். தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். வாங்க பொடி தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதோ நான் வீட்லயே ரெடி பண்ணி வச்சிருக்க பொடி இது உங்களுக்கு தெரியாட்டினா நான் ஏற்கனவே என் சேனல்ல ஃபர்ஸ்டே நான் அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன் எப்படி செய்யலான்னு. நீங்க வேணா போய் பார்த்துக்கோங்க.
தோசை வந்துருச்சு. ரொம்ப விட்டிங்கன்னா கருகிரும். பொடி பாருங்கள், விசில் அப்படியே இருக்குது. இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்தில் 4 வகையான வெரைட்டி தோசை ரெடி பண்ணிட்டேன். இது வீட்டில் இருக்கவங்க வந்து ரொம்ப நார்மலான தோசையை விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. குட்டீஸ் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து சைடிஷாக வந்து நீங்கள் சட்னி வந்து தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, ஆனியன் சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நான் 5 நிமிஷத்தில் 4 வகையான வெரைட்டி தோசை ரெடி பண்ணிவிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.